Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரசத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா கோல்டு வந்தா நம்ம எல்லாரும் கேக்குறது தொண்டைக்கு இதமா இருக்க மாதிரி மிளகு ரசம், கொள்ளு ரசம் இல்ல ஏதோ ஒரு சூப். பட் அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி உரல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ அரைக்கும் போது ரசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னா மிக்சிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக என்னோடய அம்மாலாம் நாங்கள் ஊரில் இருக்கும்போது கோல்டு வந்தது அப்படின்னு சொன்னால் சங்கந்தலை, முருங்கைப்பூ, முருங்கங்கொழுந்து இதெல்லாம் வச்சு ரசம் வைப்பாங்க அரைச்சி வச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட வச்சு உடனே ஒரு டம்ளர் குடித்தோன்னா தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க. பட் இங்கே அதெல்லாம் கிடைக்காது. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, நல்ல புளிப்பு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு தக்காளி இருந்தால் பெட்டர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே யூஸ்வலாக ஒயின் டொமேட்டோ அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த தக்காளி குட்டி தக்காளி ஒன்று ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுறலாம். உங்களுக்கு தக்காளி தோல் பிடிக்காது அப்படின்னா புளி கரைக்கிற மாதிரி தக்காளியும் கரைச்சிட்டு அந்த தோலை மட்டும் வெளியில் எடுத்துடுங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான ஜீரகம், மிளகு தட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாவை ஜஸ்ட் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஒரே ஒரு மிளகா போட போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5 பூண்டு பல்ல ஆட் பண்ணுறேன். பூண்டு எனக்கு தோலோடு சேர்த்துனா பிடிக்குங்க. அதனால் நான் தோலோடவே மேலே 2 லேயர் ஆக்சுவலாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு செகண்ட் லேயரோடு எடுத்து நான் இடிச்சிருக்கேன். உங்களுக்கு பூண்டு தோல் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தட்டினதை நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளிக்கரைசலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், ஒரே ஒரு மிளகாய் தாளிப்புக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கூடவே கருவேப்பிலை கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போடுறத விட கையில் இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா அதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.